ஒரு மனிதனுக்கு மூணாம் இடங்கிறது தைரியம், வீரியம். பப்ளிக்கில் ரீச் ஆகிறது, வெளியில் போயிட்டு வர்றது, ஒரு திறமையாக ஒரு காரியம் சாதிச்சுட்டு வர்றதெல்லாம் மூணாம் இடம் நல்லா இருக்கணும். அந்த மூணாம் இடம் கெட்டுருச்சுன்னு வச்சுக்க, வெளியில் போகிறதுக்கு யோசனை பண்ணுவார், ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு யோசனை பண்ணுவார், ஒரு ஒரு கார் ஓட்டுறதுக்கு யோசனை பண்ணுவார், டூ வீலர் ஓட்டுறதுக்கு யோசனை பண்ணுவார், பல யோசனை பண்ணுவார். வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், எதுக்கு இடிச்சிட்டானா என்ன செய்கிறது, ஏதோ விபத்து வந்தால் என்ன செய்கிறது, உயிர் போயிட்டால் என்ன செய்கிறது, இப்படின்னே பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே இருப்பார், வீட்டை சுற்றிக்கிட்டே இருப்பார். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஸ்கூல் ஒரு டயத்துலேயே ஆரம்ப கல்வியிலே பார்த்திங்கன்னா தடையை கொடுத்தே போய் படிச்சுட்டு இருப்பார். எதுலேயுமே ஒரு தைரியமே இருக்காதுங்க. ஒரு மனிதனுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மூணாம் இடம் வீக்காக இருந்தால் அவங்களுக்கு தைரியமே இருக்காது. அசால்ட்டு தன்மை, பார்த்து செய்யலாம், யோசனை செய்யலாம், பார்ப்போம், அப்படி இப்படியே தான் போயிட்டுருப்பாங்க. அதே ஒரு மனிதனுக்கு மூணாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா கிள்ளி மாதிரி இருப்பார். ஒன்று சொன்னால் அது 10 செஞ்சுட்டு வருவார், 10 இடத்துக்கு போய்ட்டு வருவார், எல்லாம் எதை யாரை பார்க்கணும் என்னம்மா சிட்டு மாதிரி போய்ட்டு வருவார். அப்போ அவருக்கு பயமே இருக்காது. மூணாம் இடம் ஆட்சி உச்சம் பெற்றாலோ, மூணு கூடை செவ்வாய் இருந்தாலோ, சுக்கிரன் குரு இந்த மாதிரி இருந்தாலே பார்த்திங்கன்னா கிள்ளி மாதிரி இருப்பாங்க. அதை ஒரு காரியத்தில் இறங்கினான்னா அந்த காரியத்தை முடிக்காமல் வர மாட்டாங்க. மூணாம் இடத்துல குரு இருக்கிறவங்களும் சரி, மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களும் சரி, மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களும் சரி, கிள்ளி மாதிரி இருப்பாங்க. எதையுமே எடுத்த காரியத்தை முடிச்சு காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மூணாம் இடங்கிறது தைரியம், வீரியம். இந்த தாம்பத்தியம் சொல்லுவாங்கள்ல, உடலுறவு வச்சுக்கிறது, ஆணும் பெண் உடலுறவு வச்சுக்கிறது தாம்பத்தியம் சம்மந்தப்பட்டதில்லை. அப்போ அந்த மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், குரு இருக்கலாம், சூரியன் இருக்கலாம். தாம்பத்தியத்தில் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். குழந்தை பாக்கியம் லேட்டே அவங்களுக்கு ஆகாது. குழந்தை பாக்கியம் லேட்டே ஆகாது. ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை, 3 குழந்தை, அவங்களே குழந்தை போதுங்கிற கண்டிஷனில் நிற்பாங்க. அதை தான் தைரியம், வீரியம் அப்படி சொல்கிறது மூணாம் இடம். சரி, அப்போ குழந்தை பாக்கியம் லேட்டாக கிடைக்குது, ஒரு பொண்ணை திருப்திப்படுத்த முடியல ஒரு மனசுனால், ஒரு இடத்துக்கு சொன்னால் போக மாட்டேங்கிறாரு, ஒரு மந்தமாக இருக்கார், ஒரு வேலையை உருப்படியாக செய்ய மாட்டாரு, புரியாத புதிராக இருக்குது, இவரை வச்சு எத்தனை நாளைக்கு நம்ம காலம் ஓட்ட முடியும் அப்படின்னு மனைவிமார்கள்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி கேட்பாங்க, சாதகம் பார்ப்பாங்க. அந்த மூணாம் இடத்துல கேது இருந்தால் வீரியமே இருக்காதுங்க, தைரியமே இருக்காது, ஒரு பொண்ணை திருப்திப்படுத்த முடியாது. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது, பெண்ணாக இருந்தாலும் ஆணை திருப்திப்படுத்த முடியாது. இதாங்க மூணாம் இடத்துல கேது இருந்தாலும், மூணாம் இடத்துல சனி இருந்தாலும், அதாவது ராகு இருந்தால் அது மூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். மூணாம் இடத்துல கேது இருந்தால் வீரியம், தைரியம் இருக்காது, கோலத்தனமாக இருப்பாங்க. மூணாம் இடத்துல சனி இருந்தாலும் சரிங்க, பாவக்கிரகம் இருந்தாலும் சரி. அப்போ தேய்புரையில் சூரியனும் சந்திரனுமே பாவக்கிரகம் தான் இப்படி. அப்போ அதே நேரத்துக்கு 3 குடையும் கேது சாரத்தில் உட்காந்துருக்காரு. என்னங்க 3 குடையும் கேது சாரில் உட்காந்துருக்காரு, 3 குடையும் சனி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா வீரியம், தைரியம். ஒரு வேலையை சொன்னால் செய்யலாம், அப்புறம் செய்யலாம், இப்போ செய்யலான்னு அந்த வேலையவே ஒரு வாரத்துக்கு இழுப்பார். ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், ஒரு பணம் வாங்கிட்டு வரணும், ஒரு காரியம் சாதிக்கணும்னா இப்படியே தான் இருப்பார். நல்லா சாப்பிடுவார், தூங்குவார், என்ஜாயாக இருக்கணும். ஆனால் ஒருத்தர் திருப்தியெலாம் ஒரு நாளாக படுத்த முடியாது. இதுதாங்க சாதகம். அப்போ நம்ம சாதகம் பார்க்குறோம், பொருத்தம் பார்க்குறோம். இப்போ முக்கூட்டுக்கரன்னு சொல்லுவோம். அப்போ சூரியன், புதன், சுக்கிரன்லாம் லோக்கல் பிளானட். அதே குரு, செவ்வாய், சனி லாங் பிளானட்டு. இப்போ அதுக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே இந்த 6 பிளானட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அப்போ மூணாம் இடத்துல கேது இருந்தால் தைரியம், வீரியம் கம்மி. மூணாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வீரியம் அதிகம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 72 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.